அசுரர்களுடைய அட்டூழியமானது ஒரு எல்லை மீறி போகக்கூடிய காலகட்டமானது நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் தேவாதி தேவர்கள் எல்லாரும் இந்த அசுரர்களுடைய அட்டூழியம் தாங்க முடியாம அவங்கள விரட்டி வேட்டையாடுறதுக்காக பூமிக்கு இறங்கி வராங்க. அப்படி வரும்போது தேவாதி தேவனான நம்முடைய இந்திர பகவான் வாயு பகவானையும் அக்னி பகவானையும் தன்னோட கூப்பிட்டுக்கிட்டு இந்த பூமிக்கு வந்து இந்த அசுரர்களை வேட்டையாட வராரு. ஆனா இவங்க பூமிக்கு இறங்கி வரக்கூடிய அந்த நேரத்தில் எந்த அசுரர்கள் பூரா என்ன பண்ணிடுறாங்கன்னா கடலுக்குள்ள போய் தஞ்சமாயிடுறாங்க. கடலுக்குள்ள போய் தஞ்சமாயிட்டு இவங்க தேடி வரும்போது தேவர்கள் கையில் மாட்டாம இவங்க திரும்பி போனதுக்கு அப்புறமா ராத்திரி நேரத்தில் சமுத்திரத்துக்குள்ள இருந்து மறுபடியும் வெளியே வந்து இல்லாத அட்டூழியங்களை பண்ணி எல்லாருக்கும் தொல்லைகளை கொடுத்துட்டு மறுபடியும் கடலுக்குள்ள போயிடுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை அவங்க பல காலமாகவே செஞ்சு வரும்போது தேவர்களால் இவங்களை அழிக்க முடியல. அதனால் இந்திர பகவான் வாயு பகவான் கிட்டையும் அக்னி பகவான் கிட்டையும் ஒரு யோசனையை சொல்கிறாரு. அந்த யோசனையின்படி பூமியில் வாயு பகவானும் அக்னி பகவானும் ஒரே நேரத்தில் விழுந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவானவராக இந்த அகத்திய முனிவர் உருவாகிறாரு. அகத்திய முனிவர் உருவாகி அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையாக இருக்கக்கூடிய இந்த சமுத்திரத்துக்கு உள்ள இருந்து வெளியே அத்தனை அரக்கர்களையும் எடுத்து விடணும் அப்படின்னு சொல்லி சமுத்திரராஜன் கிட்ட அரக்கர்களுக்கு ஏன் அடைக்கலம் கொடுத்த அப்படின்னு சமுத்திரராஜனையே மிரட்டி 3 மடக்குல அந்த ஒட்டுமொத்த சமுத்திரத்தையும் குடிச்சு முடிச்சு தன்னுடைய வயிற்றுக்குள்ள அடக்கி இந்த அசுரர்களை எல்லாம் வெளியே வர வச்சு தேவாதி தேவர்கள் அவங்களோட சண்டை போட்டு அத்தனையையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா உலகத்தினுடைய நன்மைக்காக இந்த சமுத்திரத்தை மறுபடியும் முழுவதுமாக எடுத்த இடத்திலேயே விட்டுட்டாரு அப்படின்னு இவருக்கு பின்னால ஒரு வரலாறு சொல்லப்படுது. அப்போ முதல்ல அகத்தியர் உருவானது இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான். இந்திர தேவனுடைய யோசனைப்படி அக்னி பகவானும் வாயு பகவானும் சேர்ந்து இவரை உருவாக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா சில இடங்கள்ல கதையானது இப்படி சொல்லப்படுது. ஆனா பல இடங்கள்ல இவர் உருவானதுக்கு பின்னால வேற ஒரு கதை சொல்லப்படுது. அது என்னன்னா ஒரு சமயத்தில் இந்திர பகவான் ஊர்வசிக்கு ஒரு சாபத்தை போட்டு பூலோகத்துக்கு இறக்கி விட்டுறாரு. அப்படி பூலோகத்துக்கு வந்த ஊர்வசி மேல மிருத்திரர் வருண பகவான் இவங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சில இடங்கள்ல இந்த மிருத்திரர்னு சொல்லக்கூடியவரும் வருணன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய யாகத்தை வளர்க்கும் போது அந்த யாகத்துக்குள்ள இருந்து ஊர்வசி தேவி வெளியே வர்றாங்க. அப்படி வெளியே வரும்போது ஊர்வசியுடைய அழகுல இவங்க ரெண்டு பேரும் மயங்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி மயங்கும் போது மிருத்திரருடைய வீரியமும் வருணனுடைய வீரியமும் ஒரு கும்பத்துக்குள்ள ஒரு குடத்துக்குள்ள இடப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அந்த கும்பத்துக்குள்ளிருந்து அந்த